உங்களுக்கு ஏதாவது இது பண்ணி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன அவங்க மேலே கேட்காதீங்க. விஜய் சார் வணக்கம். 3 நாள் கழிச்சு அப்படி இப்படின்னு வந்து டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு சொல்லுங்க, அந்த டைலாக் யார் எழுதி கொடுத்தது? சினிமான்னு நினச்சினுக்கிறீங்களா? மனுஷன், நானும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னீங்க. நீங்கள் மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு நடந்த நிகழ்வு என்ன உயிரே போயிருந்தாலும் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தா நீ மனுஷன், நீங்கள் மனிதன் தான், மனிதன் கிடையாது நீங்கள். அடுத்தது, சொன்ன இடத்துக்கு வந்து நின்னோம் அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன இடத்துக்கு வந்து நின்னீங்க. சொன்ன டைமுக்கு வந்து நின்னீங்களா? 10 நேரம் கழிச்சு வருவாங்க. இருக்கிறது மனுஷனில் நீங்கள் ஒரு மணி நேரம் நின்று பாருங்களா அந்த வெயிலில். நீங்கள் மனிதன் தானே? தொண்டர்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, 1 மணி நேரம் ப்ளீஸ். அந்த 4 நிமிஷத்துக்கு முன்னையே வந்து உங்கள் முகத்தை காட்டியிருந்தா அங்கேருந்து எதுக்கு கோட்டம் தீவுன்னு ஓடி வந்து உங்களை பார்க்குறாங்க? எதுக்கு நெரிச்சல் ஏற்படுது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ தொண்டர்கள் கஞ்சனாங்க, எத்தனையோ பேர் உங்களை பார்க்க வந்தவங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் ஊடு போய் சேரணுத்துக்கு உங்கள் தொண்டர்கள் இதான் வந்துடுறாரு, இதான் வந்துடுறாரு. சாப்பாடு தண்ணி இல்லாமல் கெஞ்சறவங்கள கூட விழாமல் கவுறு கட்டி அடைச்சி வச்சு கொடுமை பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்தது, சிஎம் சார் எதுக்கு இருக்கிறீங்க? சிஎம் உங்கள் பேர் எதனா எழுத்தாரா? உங்களை பற்றி எழுத்தாரா? எதனா பண்ணுறதா இருந்தால் தொண்டரை பண்ணாத என்ன பண்ணு? உங்கள் மேலே எதனா குற்றச்சாட்டு வச்சாரா இது வரைக்கும்? சிஎம் எதுக்கு இருக்கிறீங்க டைரெக்டாக? இதெல்லாம் பெரிய தப்பு, பார்த்துக்குங்க. அவ்வளோதான்.